ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம விண்டோ 10 வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அது வந்து நிறைய லேக் ஆகிறதுனால என்ன பண்ண போகிறோன்னா, லைட் ஓஎஸ் எதனா போடலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்ததில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ்னு ஒரு ஓஎஸ் இருக்கான். அதை போட்டால் லேகிங் இஷ்யூ இருக்காது, ஏன்னா ரொம்ப லைட்டான ஓஎஸ் 2GB ரேமில் கூட ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நம்ம இதில் வந்து 4GB ரேம் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. நான் ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணல, இல்லைனா ரேம் 8GB இதுலேயே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா அந்த லேகிங் பிரச்சனை இருந்திருக்காதுன்னு சொன்னாங்க. அவ்வளோ அமௌண்ட் இல்லாதனால எதுக்கு ரொம்ப இதுலேயே ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியாமல், ஏன்னா இது வந்து இந்த ப்ராசஸரும் ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸரு, அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க, 10% தான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய அங்கங்கே நிறைய சொன்னாங்க. அதனால் வந்து நான் இதுக்கு மேலே எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஓஎஸ்ஆச்சு சேஞ்ச் பண்ணி பார்ப்போமே, இதுவாக தான் ஃபிசிக்கலாக தான் எதுவும் மாட்ட முடியல சொல்லிட்டு சாஃப்ட்வேர் மூலயமா எதனா மாற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் வந்து இதில் போட போகிறேன். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து குரோமுக்கு போய்க்கோங்க. குரோம் போயிட்டு இது மாதிரி குரோம் புக் ரிகவரி டியூல், இது மாதிரி குரோம் புக் ரிகவரி யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. இது ஒரு எக்ஸ்டென்ஷனை நான் இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே மேலே இங்கே மேலே எக்ஸ்டென்ஷன் போனீங்கன்னா இங்கே குரோம் புக் ரிகவரி டூல் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இங்கே என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் அண்ட் 8GB ஆர் லார்ஜர் USB ஃப்ளாஷ் ட்ரைவ் ஆர் SSD கார்ட் தட் யூ டோன்ட் மைண்ட் எவ்ரிதிங். இதை ஃபார்மேட் பண்ணிவிடுவேன். அதில் வந்து அது ஃபார்மேட் ஆகிடும். அதில் 8GBக்கு மேலே ஒரு பென் ட்ரைவோ இல்லை SSD கார்டு இருந்தால் இந்த ஓஎஸ் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வந்துருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 16GB பென் ட்ரைவ் இருக்குது. ஏற்கனவே அந்த விண்டோ 10 போட்ட பென் ட்ரைவ் தான். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ப்ளக் பண்ணிக்கிறேன். ப்ளக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். இங்கே என்ன வருது, என்டர் த மாடல் நம்பர் ஆஃப் த குரோம் புக் டு ரிகவர், இட் கேன் பி ஃபவுண்ட் ஆன் த ரிகவரி ஸ்க்ரீன். இது நம்மக்கிட்ட இல்லாதனால செலக்ட் மாடல் ரிசல்ட் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா குரோம் ஓஎஸ்ன்னு தேடணும். எங்கே இப்போ மேலே போய்ட்டு கூகுள் குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ்ன்னு இருக்கா, ஃப்ளெக்ஸா கூகுள் குரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்துருவோம். இங்கே வந்து சைட்டில் வந்து HPV 165 watts 15GB பென்ட்ரைவ்னு அடுத்து 16GB 15GB காட்டுது, கொடுத்துருவோம். இப்போ வந்து இது வந்து ஃபார்மேட் பண்ணிவிடுவோம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் கேட்குது பாருங்கள். இப்போ வந்து ரிகவரி மீடியா வில் பி டெலிட்டட், அதாவது ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிவிட்டு இதில் இன்ஸ்டால் பண்ணுவோம். க்ரியேட் நோன்னு கொடுத்துப்போம். இது நல்லா யோசிச்சுக்கோங்க, ஏன்னா இதில் வந்து இருக்க எல்லா ஃபைல்ஸும் டெலிட் ஆகிடும் அந்த பென்ட்ரைவில் எதனா இருந்துச்சுன்னா. அதனால் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெலிட் பண்ணுறது தான் டெலிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ எதுவுமே ஏற்கனவே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதனால் நான் வந்து கண்டினியூ க்ரியேட் நோன்னு கொடுத்துட்றேன். டோன்ட் ரிமூவ் யுவர் ரிகவரி மீடியா, 2 minutes டவுன்லோட் ஆகிடும் போட்டிருக்கு. கிரியேட்டிங் ரிகவரி இமேஜ். இப்போ வந்து 2 minutes டவுன்லோட் ஆகிடுமா. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விண்டோ 10 வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் அடிச்சுட்டு திருப்பி பூட் பண்ணி இந்த ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 minutes ஆயிடுச்சு. உங்களை 5 minutes கழித்து பார்க்குறேன். போய் பார்த்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகிடுச்சு. சக்ஸஸ் பாருங்கள், சக்ஸஸ் யுவர் ரிகவரி மீடியா இஸ் ரெடின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ டன் கொடுத்துருவோம். இப்போ நம்ம பென்ட்ரைவ் ரெடி ஆகிடுச்சு பூட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து லேப்டாப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணும்போது பென்ட்ரைவ் வந்து ப்ளக் பண்ணணும். ப்ளக் பண்ணிவிட்டு தான் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணும்போது அந்த F12 பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. கவர்மெண்ட் லேப்டாப்பில் மோஸ்ட்டாக F12 தான் இருக்கும். ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பென்ட்ரைவ் போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து 2 ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கோம். ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஒரு SSD வச்சுருக்கோம். இது வந்து இந்த ஓஎஸ் என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம இப்போ ஓஎஸ் அப்லோட் பண்ணாலே அது என்ன ஆகும்னா, எதனா ஒரு ஃபைல்ஸ் அதுவே ரேண்டமாக எடுத்துக்கும். இதுதான் எடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லவே சொல்லாது. அதனால் ஹார்ட் டிஸ்கில் போயிடுச்சுன்னா ஸ்லோவாகிடும் சொல்லிட்டு தான் நான் ஹார்ட் டிஸ்க்கே எடுத்துடுறேன். இப்போ பென்ட்ரைவ் வந்து ப்ளக் பண்ணிடலாம். ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம ஓஎஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பென்ட்ரைவ் நான் போட்டுட்டேன். இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ F12 ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
இப்போ நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறதுனால அந்த கவர்மெண்ட் லோகோ காட்டுது. ஏன்னா நான் பயாஸ் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. பயாஸ் சேஞ்ச் பண்ணால் லெனோவோன்னு காட்டும். இப்போ வந்து பென்ட்ரைவ் காட்டுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு SATA SSD இருக்குது. செகண்டு பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் இருக்குது, அந்த 15 GB போட்டு அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து OS பூட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த லோகோ வரும் Chrome OS Flexன்னு. இப்போ வந்துடுச்சு. இப்போ பூட் ஆகும். இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். அது இருக்கும். இப்போ அடுத்த டயலாக் பாக்ஸ் வந்துடுச்சு, வெல்கம் டு Chrome OS Flexன்னு. இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுத்துருவோம். இப்போ வந்து நீங்கள் இப்போ டெம்ப்ரவரியாக ட்ரை இட் நவ் கொடுத்து பென்ட்ரைவ் வந்து பூட்டப் டூலாக வச்சு நம்ம பண்ணலாம். இல்லை பர்மனெண்ட்டாக வேணும்னா பர்மனெண்ட்டாக கொடுத்துடலாம். இன்ஸ்டால் SSDன்னு சொல்லிட்டு அடுத்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த SSDயில் இருக்க எல்லா ஃபைல்ஸும் டெலிட் ஆகிடும்னு சொல்லுது. இப்போ ஹார்ட் டிஸ்க்லும் எதனா இருந்துச்சுன்னா அதுவும் டெலிட் ஆகிடும். அதனால தான் நான் முன்னாடி ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டேன். இப்போ திருப்பி அதுதான் கேட்குது. இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இப்போ OS இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ OS இன்ஸ்டால் ஆகிறதுக்கு 20 minutes ஆகும். 20 minutes கழிச்சு வந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. இப்போ OS இன்ஸ்டால் ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அதுவே ரீஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுதுன்னா அது பென்ட்ரைவ் வந்து எடுத்துருங்க, பென்ட்ரைவ் வந்து கையில் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுது. நான் இப்போ பூட் ஆகிடுச்சு, அதனால் பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு இப்போ இதுவே ரீஸ்டார்ட் ஆகும். வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பூட் ஆகிடுச்சு. நம்ம Chrome OS Flex வந்து பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி சில செட்டப்ஸ் கொஸ்டின்லாம் கேட்கும். அதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும். நீங்கள் ஃபோன் ஹாட்ஸ்பாட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒய்ஃபை இருந்துச்சுன்னா ஒய்ஃபை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்கம் டு Chrome OS Flexன்னு காட்டுது. இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுத்துருவோம். இப்போ நம்ம பென்ட்ரைவ் எடுத்தாச்சு. எங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பென்ட்ரைவ் எடுத்துடணும். பென்ட்ரைவ் எடுத்தாச்சு. இப்போ கெட் ஸ்டார்டட் நவுன்னு கேட்குறேன், கொடுத்துட்றேன். இப்போ கனெக்ட் டு த நெட்வொர்க்னு சொல்லுது. அதான் நீங்கள் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்கள் ஒய்ஃபை இருந்துச்சுன்னா ஒய்ஃபை போட்டுக்கோங்க. நான் பாஸ்வேர்டெலாம் என்ட்ரி பண்ணிடுறேன். இப்போ வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி கேட்கும். ஏன்னா இது வந்து முழுக்க உங்கள் ஜிமெயில் வச்சு தான் ஓடும். ஏன்னா Chrome OSனால ஜிமெயில் இல்லாமல் உங்களுக்கு லாகின் பண்ணவே விடாது. அதனால் உங்கள் ஜிமெயில் இருந்துச்சுன்னா ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இது பர்சனல் யூஸுக்கா இல்லை வேறு எதனா யூஸ்க்கான்னு கேட்குறாங்க. நான் பர்சனல் யூஸ்னால பர்சனல்னு கொடுத்துட்றேன். நீங்களும் பர்சனல் யூஸ்னால் பர்சனல் கொடுத்துருங்க. இல்லைனா ஆஃபீஸ் ஒர்க்னா ஆஃபீஸ் ஒர்க் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து போட சொல்லுது. ஜிமெயில் ஐடி அப்படி உங்கள்கிட்ட இல்லைனா ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி போட்டுக்கோங்க. தனியாக வந்து இதுக்கு உங்கள் ஆஃபீஸ் இதெல்லாம் போடணும், பர்சனலாக புதுசாக இதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அக்கௌண்ட் ஐடியெலாம் கொடுத்துட்டேன். இப்போ பர்மிஷன்லாம் கேட்குது, அதெல்லாம் கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அவங்க டீமுக்கு அனுப்பணும். அது நான் வேணான்னு சொல்லிட்டு நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ பர்மிஷன் அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த லேப்டாப்புக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுது. இப்போ நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை தனியாக இந்த லேப்டாப்புக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணால் செட் பண்ணிடலாம். இப்போ நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குது. நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கனெக்ட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா Chrome OS Flex வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு எல்லா ப்ராசஸும் முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்கும் ஹோம் பேஜு. பார்த்திங்கன்னா சைடில் வந்து டயலாக் பாக்ஸ்லாம் வரும். இங்கே விண்டோ கீ ப்ரெஸ் பண்ணால் கூட இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து Chrome OS எப்படி ஸ்டார்டிங்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா Chrome OS Flex வந்து நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிப்போனா, இப்போ நம்ம எடுத்த ஹார்ட் டிஸ்க் வந்து வெளியே தான் இருக்குது. அதை திருப்பி இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பை ஆன் பண்ணுவோம். Chrome OS Flex வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ Chrome OS Flexன்னு வரணும். பயாஸ் அப்டேட் பண்ணதுனால இப்படி வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ Chrome OS Flexன்னு வந்துடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு. எந்த கிராஷும் இல்லை. லைட்டாக போன இதில் கிராஷ் ஆன மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ எதுவும் இல்லை. இப்போ நான் பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு அங்கே என்ட்ரி பண்ணுவோம்ல, அதை இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ லாகின் ஆகிடுச்சு. இதுதான் ஹோம் பேஜ். இப்படி தான் டிஃபால்ட்டாக இருக்கும்.
இதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு பார்க்குறேன் வருதான்னு. இப்போ என் ஃபோன் வந்து லாகின்ல இருக்கான்னு பார்க்குது. அதுக்கு வந்து என் ஃபோனை வந்து நான் ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபோனை வந்து நான் ப்ளூடூத் ஆன் பண்ணுறேன். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என் ஃபோனில் 61% சார்ஜ் இருக்குன்னா அங்கேயும் 61% காட்டுது. எவ்வளோ டவர் இருக்குன்னு காட்டுது. இது மாதிரி சில பேசிக்கான விஷயம்லாம் இந்த குரோம் OS Flex பண்ணிக்க முடியும். இப்போ உங்கள் ஃபோனில் என்னென்ன ஆப் இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்கும். பாருங்கள், ப்ளே மூவிஸு, யூடியூப்பு, ஃபைல்ஸு, செட்டிங்ஸ், கேலரி, மெசேஜ், குரோமு, ஃபைல்ஸு, கூகுள் மீட்டு, கூகுள் சாட், டாக்ஸு, ஸ்லைட்ஸு, ஷீட்ஸு. இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பார்த்தேன். இப்போ ரெக்கார்ட் பண்ண முடியுதான் பார்க்கலாம். ஸ்க்ரீன் கேப்சர்னால் ஃபோட்டோ தான் எடுக்குமோ? வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கிளியராக காட்டுறேன். பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். உங்கள் விண்டோ கீ ப்ரெஸ் பண்ணாலும் இதுதான் வரும். விண்டோ கீ ப்ரெஸ் பண்ணாலும் இதுதான் வரும். என்னென்ன இருக்குன்னா, இது வந்து குயிக், இது அது வந்து என்ன ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ளே மியூசிக். ஆனால் இதில் மெயின் விஷயம் என்னென்னா, ப்ளே ஸ்டோர் இருக்காது. அது ஒரு பிரச்சனை. நீங்கள் க்ரோம்லேருந்து வேணால் எதனா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பேசிக்காக உங்கள் ஃபோனில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இதில் இருக்கும். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் இதில் ஒரு மெயின் மேட்ரு என்னென்னா, நான் NVMe கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அது என்ன காட்டுச்சுன்னு உங்களுக்கே காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ NVMe வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டேன்னா லைட் எரியுதா? இப்போ நான் மை ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். இந்த காட்டுது பாருங்கள், ஆர்டிகல் 910 NVMeன்னு. இதை கிளிக் பண்ணால் நாட் சப்போர்ட்டட் ஃபைல்னு வருது. அதனால் ஒரே பிரச்சனையாக இருக்குது. இப்போ மெயினாக எதுக்கு நான் 4K வீடியோலாம் ப்ளே ஆகுமான்னு பார்த்தா ஆகுது. ஆனால் லைட்டாக லேக் ஆகுது. அதோட அவுட்புட் நான் இந்த வீடியோ கண்டினியூ போடுறேன், பாருங்கள். இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்குவாங்க. இந்த டவுட் வந்து நான் லாஸ்ட்டில் போடுறேன். பாய். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஸ்பார்க் சாங் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இதில் ஷேர் பண்ணிட்டேன் என் ஃபோன்லேருந்து குயிக் ஷேர் மூலிமா. இப்போ ப்ளே ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே கொடுக்குறேன். விண்டோஸில் வந்து ரொம்ப ஹேங் ஆகும். அந்த ஸ்க்ரீனே ஃபுல்லாக அப்படி போயிடும். ஆனால் இதில் லைட்டாக தெரியுது. இப்போ பாருங்கள், இதில் அவ்வளோவா ஹேங் ஆகலை. இது 4K வீடியோ. அப்பப்போ தான் லேக் ஆகுது, மற்றபடி வருது.